வெல்கம் டு ஆகேஷன் ட்ராவல். ஸோ இன்றைக்கி டே 2ல் வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா வந்து பரளேசேரி சுவாமி டெம்பிள் வந்திருக்கோம். ஸோ இந்த கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டெம்பிள் இன் கண்ணூர். ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனால் ஸோ அவங்க நினைக்கலாம் நடக்கும். அதே மாதிரி இந்த மேரேஜ் இஷ்யூஸ் அண்ட் டிலேஸு லைக் டிப்ரெஷன், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து இங்கே வந்து வழிபடுற அந்த ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இங்கே முருகர் பார்த்திங்கன்னா வந்து இந்த அந்த நாகா கான்செப்ட் படி வந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் போய் பார்க்கலாம். ஸோ மற்றபடி இந்த கோவில் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன அந்த ஸ்டெப்பல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்பல் வந்து நான் மோஸ்ட்லி ஒரு 2 இடத்துல தான் பார்த்துருக்கேன். ஒன்று வந்து குஜராத்தில், அகமதாபாத்தில் வந்து அடல் ஸ்டெப்பல்னு ஒன்று இருக்குது. ஸோ நிறைய படத்துலலாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜஸ்தானில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்பல் இருக்குது. நான் வந்து காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்பல் ஆக்சுவலி. ஸோ அதனால் நீங்கள் இந்த கோவில் வந்தால் இந்த இதை வந்து கண்டிப்பாக வந்து மறக்காமல் வந்து பார்த்துருங்க. ஏன்னா இது வந்து அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது. நிறைய பேர் வந்து அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுவாங்க. ஸோ நிறைய கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து இருக்கும். ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். டெம்பிள் பார்த்தீங்கன்னா கண்ணூர் டவுன்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு ட்ரைவ் பண்ணி வர்றதுக்கு. மோஸ்ட்லி பஸ் எனக்கு என்னமோ இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ ஓன் வெஹிக்கிளில் பிளான் பண்ணி வர்றது தான் பெஸ்ட்டு. ஸோ அது மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி நான் சாட்டர்டே சாமி பார்த்தா பெருசாக கூட்டம் இல்லை ஆக்சுவலி. ஸோ அது வந்து ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ முருகரை பார்க்குறதுக்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வைப் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இங்கே பார்க்குறதுக்கு. அந்த ஒரு கோல்டன் இதில் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்குறதுக்கு. அது ஒரு கேரளா ஸ்டைலில் முருகன் டெம்பிள் அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ இந்த டெம்பிளில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டெம்பிள் வருவாங்க. லைக் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், மேரேஜ் இஷ்யூஸ் அண்ட் லைக் மேரேஜ் டேஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இங்கே வந்து சாமி கும்பிட்டு போனால் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஐதீகம் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த சர்ப்பதோஷம் இருக்கிறவங்க, ஸோ அவங்க கூட வந்து இங்கே வந்து நிறைய பூஜை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து டெம்பிள் உள்ளே வந்து கேட்டால் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய இருக்கும் ஆக்சுவலி. அது ஏதோ ஆயில்ய நட்சத்திரம் அந்த டைமில் வந்து வரணும்னு சொல்லி போட்டிருக்கு. எனக்கு ஆக்சுவலி ப்ராப்பராக இன்னும் கரெக்டாக டீட்டெயில்ஸ் தெரியல. பட் ஆனால் டெம்பிளில் வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவாங்க. ஸோ மற்றபடி நீங்கள் கண்ணூர் வந்தால் இந்த டெம்பிள் கண்டிப்பாக வரணும். ஸோ ஒரு டோட்டல் டிஃப்ரெண்ட் வைப். ஸோ எனக்கு கொஞ்சம் கோல்டு இருக்குது, அப்படி இருந்தும் சரி இந்த டெம்பிள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வந்து வந்துட்டேன். ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்ச பஸ்ஸஸ் வந்து பெருசாக அவைலபிள் இருக்க மாதிரி தெரியல. மோஸ்ட்லி ஓன் வெஹிக்கிளில் வர்றது வந்து பெட்டர். பஸ்ஸஸ் இருந்தாலுமே நான் வர்றப்போ எந்த ஒரு பஸ்ஸும் வந்து கோவில் வரைக்கும் வந்து பார்த்துல. ஸோ அதனால் வந்து ஓன் வெஹிக்கிள் அந்த ஆட்டோ இல்லைன்னா வந்து கார் வந்து ரெண்ட் பண்ணி வர்றது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெம்பிள்னு சொல்லி நான் படித்தேன் ஆக்சுவலி. லைக் ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து கண்ணூர் வந்தால் நீங்களும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து வந்துடுங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் ஆல்சோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஐயப்பன் சாமி இருக்கார். ஸோ அதே மாதிரி இங்கே கேரளா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு வந்து வேஷ்டி இல்லைன்னா வந்து இப்போ நார்மல் பேண்ட் கூட அலோவ் பண்ணுறாங்க. பட் ஷர்ட் மட்டும் வந்து ஜென்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடணும். ஸோ அது மட்டும் வந்து பார்த்துக்கணும். மற்றபடி கோவில் லைக் அந்த சாமி இருக்கிற இடத்துலலாம் வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இந்த ஸ்டெப்பல் ஆக்சுவலி பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ நான் எந்த ஒரு கோவிலும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. எஸ்பெஷலி நம்ம ஊர்லேயும் சரி, ஐ மீன் ராஜஸ்தானில் நான் பார்த்துருக்கேன், அதே மாதிரி அகமதாபாத்தில் பார்த்துருக்கேன். அங்கே எனக்கு என்னமோ கோவில் பக்கத்தில் இருந்த மாதிரி ஞாபகம் இல்லை. பட் இது வந்து நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே கூட நீங்கள் ரிலாக்ஸாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கொஞ்சம் நேரம். ஸோ கீழே போய் பார்க்கலாம் இப்போது. ஸோ இங்கேயுமே வந்து செருப்பு வந்து போடக்கூடாது ஆக்சுவலி. இது வந்து கோவில் குளம். ஸோ அதனால் வந்து அதை மட்டும் வந்து பார்த்துக்கோங்க. பட் எல்லாருமே லைக் வெளியே தான் விட்டுட்டு போகிறாங்க. இங்கே தனியாக வந்து செப்பல் ஸ்டாண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ அதே மாதிரி நான் கோவிலோ இல்லை வேறு ஏதோ மியூசியம் போனப்போ கூட வந்து செப்பல் எடுத்துகிட்டு லைக் வெளியே விட்டாலுமே வந்து இப்போதைக்கு எதுவும் ஒரு பேட் இன்சிடென்ட்டும் நடக்கலை. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது. இது என்னமோ ஃபிஷ் பா மாதிரி இருக்குது.
തൊട്ടാ കടിക്കൂല. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மீன் மசாஜ் வந்து பண்ணுற மாதிரி இருக்குது. பட் ஆனால் ஃபஸ்ட் டைம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்குது ஆக்சுவலி. பெரிய மீன் வந்து கிடைக்கிறப்போ தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது. மீன்லாம் ஆனால் செம்ம பெருசாக இருக்குங்க. நான் எங்கேயுமே கோவில் குளத்தில் இவ்வளோ பெரிய மீன்லாம் பார்த்ததே இல்லை. பயங்கர பெருசாக இருக்குது. ஆனால் யாருமே பொரியெல்லாம் போட மாட்டுறாங்க இங்கே. அதே மாதிரி வெளியவும் எதுவும் கடை காணோம், எதுவும் ஷாப்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வந்து மீன் வந்து கிடைக்கிறதே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்குது. ஆனால் ரொம்ப நேரமும் நிற்க முடியல கொஞ்சம். ஸோ இந்த குளத்தில் அந்த ஃபிஷ் மசாஜே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நிறைய மீன் இருக்குது ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப பெரிய மீன்லாம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ். ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி பிளான் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.